அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான நம்மளோட எஸ்ஜே ஆரி பதிவில் சர்தூசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்தூசி வந்துட்டு ரெண்டு வகைப்படும். இது வந்துட்டு சாதி, இது வந்துட்டு சர்தூசி. ஓகேவா? ரெண்டு வகைப்படும். நீங்கள் வந்துட்டு சாதி ஒர்க்கும் இருக்குது, சர்தூசி ஒர்க்கும் இருக்குது. சரியா? சர்தூசியை மாதிரியே தான் சாதி நம்ம ஒர்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்தூசி வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். சரியா? இந்த சர்தூசி வச்சு நான் ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறேன். எப்படிங்கிறத வாங்க ஒன்றொன்னா பார்ப்போம். நான் அதுக்கு வந்து நார்மல் நீடில் தான் த்ரெட்டை வந்துட்டு கோர்த்து எடுத்திருக்கேன். சரியா? நான் வந்துட்டு டபுளாக போட்டிருக்கேன். ஒரு சைடு வந்துட்டு டபுள், ஒரு சைடு டபுள், அப்படி 4 இதில் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சர்தூசியை எடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 பீஸ் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 2 பீஸை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக 2 பீஸை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? அப்புறமா வந்து ஒரு 10 பீஸுக்கு இந்த அளவு. சரியா? 1 இன்ச் அளவுக்கு 10 பீஸை வந்துட்டு கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நாம் வந்து 10 பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. சரியா? இப்போது இதில் இந்த 2 பீஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறது. ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த பக்கத்துலையாச்சும் ஒரு 2 கோடு, இந்த மாதிரி 2 கோடு வந்துட்டு போட்டு எடுத்துக்கிடணும். ஓகேவா? இந்த 2 கோடில் தான் நம்ம இதை வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீடில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி இந்த எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு பீஸை வந்துட்டு இந்த நீடலுக்கு உள்ளே வந்துட்டு ஆக்கிடணும். சர்தூசி வந்துட்டு கம்பியிலேருந்து வெளியே வரும். அது கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இப்போது இந்த இடத்துல அதே மாதிரி தான் இன்னொன்று வரக்கூடியதையும் நாம் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துக்கோங்க. சரியா? கேப் விடாமல் கொஞ்சம் பக்கத்தில். இப்போ வந்து நம்ம 2 பீஸையும் வந்துட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இனி பண்ண போகிறது வந்து எப்படின்னா, இப்போது இங்கே இருக்கா, இதோட முக்காலிருந்து, ஓகேவா, இந்த முன்னாடி பண்ணது இந்த முக்காலிருந்து நாம் வந்துட்டு வெட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த 10 பீஸில் இருந்து எடுத்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டிச் பண்ணக்கூடியது இந்த இடத்துல இருந்து எடுக்கும்போது நீடில் வந்துட்டு ஒரு சர்தூசியை லோட் பண்ணிக்கோங்க. சர்தூசி ஒர்க் வந்துட்டு ஈஸி தான். சரியா? கொஞ்சம் கவனமாக பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இப்போது இந்த சர்தூசியை வந்துட்டு இந்த மாதிரி வைக்கணும். இந்த இடத்துல வருது. கொஞ்சம் பக்கத்தில் அணைச்சி குத்திக்கிடணும். இந்த மாதிரி ஒரு வளைவு ஷேப்பில். அடுத்து வரக்கூடியது இதோட முக்கால். சரியா? அடுத்து வரக்கூடியது முன்ன பண்ணி இருக்கக்கூடியதுக்கு முக்கால். அந்த இதில் வந்துட்டு எடுத்துக்கிடணும். கை வச்சும் சர்தூசி எடுக்கலாம், அல்லாமல் நாம் வந்துட்டு அந்த இதில் வச்சோம், த்ரெட்டில் வச்சும் எடுக்கலாம். இப்போ இதையும் இதே மாதிரி தான் இந்த இடத்துல போட்டுறணும். இதுக்கு மேலேயா வருது. ஓகேவா? இப்போ எல்லாமே இதுக்கு முக்கால்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்மளோட சர்தூசியில் ஒரு லேயர் வந்துட்டு நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் லேயர் இனி அடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அழகாக ஒரு ரோஜா பூவோட டிசைன் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. சரியா? சர்தூசியில் இந்த மாதிரியும் நாம் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம். சரியா? சர்தூசி லீஃப், சர்தூசி ஃப்ளவர், சர்தூசியில் ஹனி ஹோம் பண்ணலாம். என்ன வேணாலும் நம்மளோட க்ரியேட்டிவில் நம்மளே பண்ணிக்கிடலாம். சரியா? ஓகேங்க, நம்மளோட சர்தூசி ஃப்ளவர் வந்துட்டு ரெடி ஆகியாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டை வந்துட்டு நான் தூண்டி இருக்கேனா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? இந்த ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இதை ட்ரை பண்ணணும். ஈஸியான வேலை தான். தேங்க்யூ.